ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमं श्लोके भक्तिर्वैतिना शुभं करोति वाचारमङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओम विष्णुपदाय कृष्णप्रस्थाय बोधल श्रीमद् जयपताक स्वामी नामिने नमो अथर्वणितनुगरोत्तमताय नगरग्रामधारिणे नमः ओम विष्णुपदाय कृष्णप्रस्थाय बोधल श्रीमद् भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் 23வது அத்தியாயம். இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் இருக்கு, யயாதி புத்திரர்களின் வம்சங்கள். ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து அப்படியே 24வது அத்தியாயம் பரம புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ அந்த அத்தியாயத்தை பார்க்க போறோம். ஒரே நிமிஷம், ஃபோன் வந்துட்டு ஒரே நிமிஷம் இந்த வந்துட்டு. கார்த்த வீரியார்ஜுனன் அவர் வந்து 85,000 ஆண்டுகள், ஸோ 85,000 இயர்ஸ் அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, நாட்டை வந்து ரொம்ப அழகா அரசாட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி, நல்ல ஞானம், பௌதிகமான அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருந்தார். ஆனா அவர் வந்து ஜமதக்னி அவர்கிட்ட அபராதம் பண்ணதுனால பரசுராமர் என்ன பண்ணியாச்சு, அவருடைய 1000 கைகளையும் விட்டுட்டு அவரையும் கொன்னுடுவார். ஸோ அதனால அவங்களுடைய, அதாவது கார்த்தவீர்யார்ஜுனுடைய மகன்கள் 1000 பேர் என்ன பண்றாங்க, பரசுராமர் இல்லாத நேரத்துல போய் அவங்க வந்து ஜமதக்னிய கொன்னுடுறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு பரசுராமர் போய் அந்த 1000 பசங்கள்ல 5 பசங்க மட்டும் விட்டுட்டு மீதி 995 பசங்களையும் கொன்னுடுறார். ஸோ அந்த 5 பேர் யார் அப்படின்னா, ஜெயத்வஜன், சூரசேனர், விருஷபர், மது, ஊர்ஜிதர். ஸோ இந்த 5 பேர். ஸோ இப்படி இருக்கும்போது ஜெயத்வஜருக்கு வந்து தாளஜங்கர் அப்படின்ற ஒரு மகன் இருக்காரு. அவருக்கு வந்து தாளஜங்கருக்கு வந்து 100 மகன்கள். ஓகேங்களா. ஸோ முக்கியமா அந்த வம்சத்தில் இருக்கக்கூடியவங்க சத்திரியர்கள் மற்றும் ஔர்வ ரிஷிகளாக வந்து இருக்காங்க. ஸோ அதே போல தாளஜங்கருடைய மகன்கள்ல வந்து வீதிஹோத்திரர், அவர் தான் வந்து ரொம்ப மூத்தவர். வீதிஹோத்திரர் மகன் தான் வந்து மது. அந்த மதுவுக்கு வந்து விருஷ்ணின்ற மகன் பிறக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அந்த மதுவுக்கு வந்து 100 மகன்கள். அதுல முதல் மகன் தான் யாரு, விருஷ்ணி. ஸோ இவங்க மூலியமா தான் யாதவ குலம், மாதவ குலம், விருஷ்ணி குலம், யது, மது, விருஷ்ணி. ஸோ இந்த குலம் எல்லாம் வந்து உருவாயிடுச்சு. ஸோ இந்த யது, மது, விருஷ்ணி குலம், இந்த வம்சத்தின் மூலியமாக இதுல இருந்து தான் என்ன ஆகுது, பகவான் வந்து பிறக்கிறாரு. ஸோ இந்த யது அவங்களுக்கு வந்து குரோஷ்டா அப்படின்ற மகன் வந்து, ஒரே நிமிஷம் இருங்க, இந்த ஸ்லோகம் இந்த 31 ஸ்லோகம். ஸோ யதுக்கு வந்து அதான் குரோஷ்டா. ஸோ அவருடைய மகன் வந்து விருஜனவான், அவருடைய மகன் வந்து சுவாஹிதர், அவருடைய மகன் வந்து விஷத்கு, அவருடைய மகன் வந்து சித்திரரதன். ஸோ சித்திரரதனுடைய மகன் வந்து சசபிந்து. ஓகேங்களா. இந்த சசபிந்து ரொம்ப சிறந்த யோகியாக திகழ்ந்தார். இவர் மகா பாக்யசாலியாக இருந்தார். சிசபந்துக்கு வந்து 14 வகையான ஐஸ்வர்யங்கள் பெற்றிருந்தார். அதாவது 14 வகையான ஆபரணங்கள்னு சொல்லப்படுறது. ஸோ இதை பற்றி நமக்கு வந்து மார்கண்டேய புராணத்துல வந்து இந்த 14 வகையான
ஆபரணங்கள் என்னென்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா யானை, குதிரை, ஏன்னா அவர்கிட்ட இதெல்லாம் இருக்கு. யானை, குதிரை, ரதம், மனைவி, அம்புகள், செல்வ பொக்கிஷம், மாலை, விலையுயர்ந்த ஆடைகள், மரங்கள், ஈட்டி, சுருக்கு கயிறு, ரத்தினங்கள், குடை, கட்டுப்பாட்டு விதிகளை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றது, இப்படி அவர் வந்து ரொம்ப சிறந்த ராஜாவாக இருந்தார். உலக சக்கரவர்த்தியாக அவர் வந்து திகழ்ந்தார். ஏன்னா இந்த 14 வகையான செல்வங்களோட அவர் வந்து ரொம்ப சசபிந்து வந்து ரொம்ப சுபிக்ஷமா வாழ்ந்தார் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. இந்த சசபிந்துக்கு வந்து 10,000 மனைவிகள். ஓகேங்களா? 10,000 மனைவிகள், 1,00,000 மகன்கள். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு மனைவிகள், இவ்வளவு மகன்கள் வந்து இருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து அந்த 1,00,000 மகன்கள் இருக்காங்கல்ல, அந்த 1,00,000 மகன்களுக்கு குழந்தைங்க பிறந்துச்சு. அது வந்து 100 கோடியாக மாறிவிட்டதாம். ஸோ 100 கோடி ஜனங்கள். அப்ப பாருங்க, அவ்வளோ யாதவ குலம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய யாதவ குலம் இருக்கு. அவங்களுடைய மகனாக அதுல குறிப்பிட்டு யாருடைய மகன் அந்த பரம்பரையில கிருஷ்ணர் வர்றார், அதை பத்தி எல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால புருதஸ்ரவர், ஓகேங்களா? ஸோ புருதஸ்ரவர், புருதகீர்த்தி அப்படின்னுட்டு இதுல வந்து ரொம்ப முக்கியமானவர்கள். இதுல வந்து புருதஸ்ரவர் அவருடைய மகன் தான் யாரு அப்படின்னா தர்மர். அவருடைய மகன் தான் உசனா. இந்த உசனா வந்து 100 அஸ்வமேத யாகம் செய்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த உசனாவுடைய மகன் யாரு அப்படின்னா ருச்சிகர். ஸோ இந்த ருச்சிகருக்கு வந்து 5 மகன்கள் இருக்காங்க. யார் அப்படின்னா புருஜித், ருக்மர், அப்புறம் வந்து ருக்மேஷு, பிருத்து, அப்புறம் ஜாமக்கர் அப்படின்ற 5 மகன்கள். இந்த ஜாமக்கரை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஏன்னா 5வது மகனான ஜாமக்கர். ஸோ இந்த ஜாமக்கருக்கு வந்து குழந்தைங்க இல்லை. ஆனா இவர் வந்து ரொம்ப சிறந்த ராஜாவாக எழுந்தார். இவங்களுடைய மனைவி ஜாமக்கருடைய மனைவி பேர் வந்து ஷைப்பியா. ஆனா இந்த ஜாமக்கருக்கு ஷைப்பியானால, அதாவது மனைவினால கொஞ்சம் பயமா. இவருக்கு மற்றொரு மனைவியெல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த ஒரே ஒரு மனைவி தான். ஆனா இந்த ஜாமக்கர் வந்து அந்த படையெடுத்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் போவார் இல்லையா? ஸோ அப்படி போகும்போது அந்த எதிரி நாட்டு அந்த அரண்மனையில வந்து விலை மாதாக இருந்த ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணை இவர் வந்து அழைச்சின்னு வந்தாச்சு. ஸோ இவர் தன்னுடைய நாட்டுக்கு, தன்னுடைய அரண்மனைக்கு வரும்போது ஷைப்பியா பார்க்குறான். பயங்கர கோவம் வந்துடுச்சு அவங்களுக்கு. ஓ, என் கணவரே, வஞ்சகனே, மோசக்காரனே, யார் இது? இந்த பெண் யாரு? நான் உட்கார வேண்டிய அந்த இடத்துல, அந்த ரதத்துல, அந்த இடத்துல இந்த பெண் உட்கார்ந்துருக்கல, யார் இவ அப்படின்ட்டு ரொம்ப கோபமா கேக்குறாங்களாம். ஸோ ஜாமக்கர் பயந்து போய், அம்மா இது வந்து உன்னுடைய மருமகள் அப்படின்னு சொல்லியாச்சான். அந்த அம்மாவுக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன்னா இவங்களுக்கு குழந்தையே இல்லை. குழந்தையே இல்லை இங்க, அது எப்படி மருமகள்னு சொல்லுவீங்க நீங்க அப்படின்னுட்டு. ஏன்னா எனக்கு குழந்தைங்க இல்லை, உங்களுக்கு வேற மனைவிகளும் கிடையாது. அவங்களுக்கும் யாராவது இருந்து அவங்களுக்கு குழந்தை இருந்தாலாவது ஓகே, சரி நீங்க மருமகள்னு சொல்லலாம். என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, இல்லை இல்லைம்மா கண்டிப்பா இது மருமகதாமா அப்படின்னும் போது அவங்களுக்கே ஷைப்பியாக அவ்வளோ கோபக்காரம், அவங்களுக்கே சிரிப்பு வந்துடுச்சு. ஓ, என் அருமை ராணியை, கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு மகன் பிறப்பான். அந்த மகனுக்கு இந்த மருமகளை நம்ம, இந்த பொண்ணை வந்து மருமகளா ஏத்துண்டு இவளை வந்து நம்ம திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஸோ அதே போல நீண்ட காலத்திற்கு பிறகு ஜாமக்கருக்கு வந்து தேவர்கள் கருணையால, பித்திருக்களுடைய கருணையால அவங்களுக்கு என்ன பிறக்குது? ஒரு மகன் வந்து பிறக்கிறான். ஸோ அவனுடைய பெயர் என்ன அப்படின்னா விதர்ப்பன். ஸோ அந்த விதர்ப்பனுக்கு வந்து இந்த பெண்ணை, இப்போ இவர் அழைச்சின்னு வந்தாரு பாருங்க, அப்புறம் எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸோ, அந்த பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு வச்சு விட்றாங்க. ஸோ விதர்ப்பனுக்கு அந்த பெண் மூலியமாக 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. யாரு அப்படின்னா குசன், கிருதன், ரோமபாதன் அப்படின்ற 3 மகன்கள் பிறக்கிறாங்க. இதோட நமக்கு வந்து 23வது அத்தியாயம் முடியுது. அடுத்தது 24வது அத்தியாயம், பரமபுருஷராகிய ஸ்ரீகிருஷ்ணர். ஓகேங்களா? ஸோ இந்த அத்தியாயத்துல நமக்கு வந்து 67 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ எவ்வளவு ஸ்லோகங்கள் முடியுதோ அவ்வளவு ஸ்லோகங்கள் பார்க்கலாம். ஸோ சுகதேவர் வந்து பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லிட்டு இருக்காரு, விதர்ப்பர்
இருந்தார் இல்லையா? ஸோ விதர்பர் அவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்து வச்சிருந்தார் இல்லையா, மருமகள்னுட்டு. அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுட்டு அவங்க மூலியமா குசன், கிருத்தன், ரோமபாதன் அப்படின்ற 3 மகன்கள் வந்து பிறக்கிறாங்க. ஸோ இந்த ரோமபாத இவர் வந்து விதர்ப்ப தேசத்து, அவர் வந்து அங்க இருக்கார் விதர்ப்ப தேசத்துல. ரோமபாதருடைய மகன் தான் யாரு அப்படின்னா பப்ரு. ஓகேங்களா? அந்த பப்ருவுடைய மகன் வந்து கிருத்து. கிருத்துவோடைய மகன் வந்து உசிகர். உசிகருடைய மகன் வந்து சேத்தி. சேத்தியோட மகன் வந்து சைப்பியர். ஓகேங்களா? ஸோ இப்படியே அவங்களுடைய பரம்பரை வந்து வந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து யாரு அப்படின்னா இந்த விதர்ப்பனுடைய 2வது மகன் யாரு? கிருத்தன் சொன்னோம் இல்லையா? கிருத்தனுடைய மகன் வந்து குந்தி. ஒரு ஆண் பெயர் இது. ஓகேங்களா? ஸோ குந்தியோடைய மகன் வந்து விருஷ்ணி. விருஷ்ணியோட மகன் வந்து நிவ்ரு நிவ்ருதி. நிவ்ருதியோட மகன் வந்து தாசர்ஹர். அவருடைய மகன் வந்து வியோமர். வியோமருடைய மகன் வந்து ஜுமூதர். ஜுமூதருடைய மகன் வந்து விக்ருதி. விக்ருதியோட மகன் வந்து பீமரதர். பீமரதருடைய மகன் வந்து நவரதர். நவரதருடைய மகன் வந்து தசரதர். தசரதருடைய மகன் வந்து சகுனி. சகுனியுடைய மகன் வந்து கரம்பி. கரம்பியோட மகன் வந்து தேவக்ஷத்ர சாரி தேவராதர். தேவராதருடைய மகன் வந்து தேவக்ஷத்ரர். தேவக்ஷத்ரருடைய மகன் வந்து மது. மதுவுடைய மகன் வந்து குருவசர். குருவசருடைய மகன் வந்து அணு. அணுவுடைய மகன் வந்து புருஹோத்ரர். புருஹோத்ரர். புருஹோத்ரருடைய மகன் வந்து அயு. அயுவுடைய மகன் வந்து சாத்வதர். ஓகேங்களா? இந்த சாத்வதற்கு வந்து 7 மகன்கள் பிறக்கிறாங்க. யார் யாரு அப்படின்னா பஜமானர், பஜி, திவ்யர், விருஷ்ணி, அப்புறம் வந்து தேவாவிரதர், அப்புறம் வந்து அந்தகர், அப்புறம் வந்து மகாபோஜர். ஓகேங்களா? ஸோ இப்படி 7 மகன்கள் வந்து பிறக்கிறாங்க. இதுல முதல் மகன் யாருன்னு பார்த்தோம், பஜமானர் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து பஜமானருக்கு வந்து இப்ப நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த 7 அதாவது 7 மகன்கள் இருக்காங்க. யாரு? சாத்வதற்கு. அந்த 7 மகன்களுக்கு என்னென்ன குழந்தைங்க பிறந்துச்சு அதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? 1 5வது குழந்தை, 7 4 இப்படி மாறி மாறி இருக்கு. 6வது மகன் இப்படி மாறி மாறி தான் இருக்கு. ஸோ இதுல வந்து சாத்வதருடைய முதல் மகன் யாரு அப்படின்னா பஜமானர். பஜமானருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி மூலியமாக நிம்லோச்சி நிம்லோச்சி, கிங்கனர், திருஷ்டி பிறக்கிறாங்க. 2வது மனைவிக்கு வந்து சதாஜித், சகஸ்ராஜித், ஆயுதாஜித் அப்படின்ற 3 மகன்கள். ஸோ அப்படியே 2 மனைவிக்கும் 3 மகன்கள் வந்து பிறக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து சாத்வதருடைய 5வது மகன் யாரு அப்படின்னா தேவவிரதர். அவருக்கு வந்து பப்ரு பிறக்கிறாரு. ஸோ இந்த பப்ரு வந்து இவர் வந்து 14,065 இவ்வளவு, ஏன்னா இவர் பக்தி பண்ணி இவ்வளவு பேருக்கு மோட்சத்தை கொடுத்திருக்காரு. தன்னுடைய வம்சத்துல இருந்த இத்தனை பேருக்கு முக்தியை கொடுத்திருக்கார். 14,065 பேருக்கு வந்து முக்தியை கொடுத்திருக்கிறார். இவர் வந்து ஒரு சிறந்த பக்தர். மகா ரொம்ப சிறந்தவராக இருக்கிறார். அடுத்து வந்து சாத்வதரோட 7வது மகன் வந்து மகாபோஜா. ஸோ இந்த மகாபோஜாவுடைய மகன் வந்து என்ன போஜ வம்சத்தில் வந்து உருவாக்கி இருக்கார் அவரு. சாத்வதருடைய 4வது மகன் யாரு அப்படின்னா விருஷ்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த விருஷ்ணியோடைய மகன் வந்து சுமித்ரர், அப்புறம் வந்து யுதாஜித். ஓகேங்களா? 2 மகன்கள் தான். ஸோ இதுல வந்து யுதாஜித்துடைய மகன் தான் நம்ம பார்க்க போறோம். யுதாஜித்துடைய மகன் வந்து சினி, அனமித்ரர். ஓகேங்களா? ஸோ இந்த அனமித்ரருடைய மகன் யாரு அப்படின்னா நிக்னர், விருஷ்ணி. அதாவது தாத்தாவுடைய பெரியெல்லாம் வைப்பாங்களா, அது போல நிறைய வச்சிருக்காங்க.
ஸோ நிக்னருக்கு 2 மகன்கள், சத்ராஜித், பிரச்சேனர் அப்படின்னுட்டு. அனமித்திரருடைய மற்றொரு மகன் யாருன்னு பார்த்தோம்? சினி இல்லைங்க. அனமித்திரருடைய மற்றொரு மகன் வந்து சினி. அவருக்கு வந்து சத்யகர், அப்புறம் வந்து யூதானர். ஸோ சத்யகருடைய மகன் வந்து யூதானர். யூதானருடைய மகன் வந்து ஜெயன். ஜெயனுடைய மகன் வந்து குணி. குணியுடைய மகன் வந்து யுகந்தரர். ஓகேங்களா? ஸோ இப்படி அவங்களுடைய பரம்பரை வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அனிமித்திரருடைய மற்றொரு மகனான விஷ்ணி இருக்காரு. ஸோ அந்த விஷ்ணிக்கு வந்து ஸ்வல்பகர், சித்திரரதர் அப்படின்ற 2 மகன்கள் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய பரம்பரை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்வல்பகர் அவருடைய மனைவி காந்தினி மூலியமாக அவங்களுக்கு வந்து அவங்களோட மனைவி பேர் காந்தினி. அவங்க மூலியமாக அக்ரூரர் பிறக்கிறார். ஸோ அக்ரூரர் யாரு? கிருஷ்ணரையும் பலராமரையும் பிருந்தாவனத்திலிருந்து இங்க மதுராவுக்கு அழைச்சிட்டு வர்றாரு இல்லையா? ஸோ அந்த அக்ரூரர் இவர் தான் மூத்த மகனாக பிறக்கிறார். ஸோ இவருக்கு அப்புறம் வந்து 12 மொத்தம் 12 சகோதரர்கள். மற்ற 12 பேர் வந்து பிறக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா ஆசங்கர், சாரமேயர், மிருதுரர், மிருதுவித், கிரி, தர்மவிருத்தர், சுகர்மா, க்ஷேத்ரோபேக்ஷர், அரிமர்த்தனர், சத்ருக்னர், கந்தமாதா, பிரதிபாஹு. ஓகேங்களா? கந்தமாதர், பிரதிபாஹு. ஸோ இத்தனை சகோதரர்கள் யாருக்கு? அக்ரூரருக்கு. ஸோ இதுல வந்து சுசாரா ஸோ அக்ரூரருடைய சகோதரி யாரு? சுசரா அப்படின்றவங்க. அக்ரூரருக்கு வந்து 2 மகன்கள் பிறக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னா தேவவான், உபதேவர் அப்படின்ற 2 மகன்கள் வந்து அவருக்கு பிறந்திருக்காங்க. அதே போல சித்திரரதர் அவருக்கு வந்து பிருது, விதுரதர் அப்படின்ற 2 மகன்கள் வந்து பிறந்திருக்காங்க. ஓகேங்களா? அதே போல இவங்க எல்லாமே என்ன? விஷ்ணு வம்சத்தை சேர்ந்தவங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாத்வதர் உடைய 6வது மகன் யாரு அப்படின்னா அந்தக்கர். ஓகேங்களா? ஸோ அந்தக்கருக்கு வந்து 4 மகன்கள் பிறக்கிறாங்க. யார் யாரு அப்படின்னா குக்கூரர், பஜமானர், சுசி, கம்ல, பர்ஹிதர். ஓகேங்களா? ஸோ இந்த குக்கூத்தருடைய வம்சத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ குக்கூத்தருக்கு வந்து குக்கூத்தருடைய மகன் வந்து கபோதரோமா. சரி, அவருக்கு வந்து வஹ்னி பிறக்கிறாரு. அவருடைய மகன் வந்து விலோமா. அவருடைய மகன் வந்து கபோதரோமா. அவருடைய மகன் வந்து அணு. இவர் வந்து தும்புரு உடைய நண்பராக இருந்தார். அடுத்தது அவருடைய மகன் வந்து அந்தகர். அவருடைய மகன் வந்து துந்திபி. அவருடைய மகன் வந்து அவித்யோத்தரும். அவருடைய மகன் வந்து புனர்வசு. ஸோ புனர்வசுக்கு வந்து அதாவது 2 குழந்தைங்க பிறகுது. ஒன்று வந்து ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஆண் குழந்தை பேர் வந்து ஆஹுகர், பெண் குழந்தை பேர் வந்து ஆஹுகி. ஸோ இந்த ஆஹுக்கருக்கு வந்து 2 மகன்கள் பிறக்காங்க. அவங்க தான் யாரு அப்படின்னா தேவகர், உக்ரசேனர். ஓகேங்களா? தேவகருக்கு பிறக்கிறவங்க தான் யாரு அப்படின்னா தேவகி எல்லாம். ஓகேங்களா? ஸோ அதே உக்ரசேனருக்கு பிறக்கிறவங்க வந்து கம்சன். ஏன்னா இப்ப தேவகருக்கு வந்து 4 ஆண் குழந்தைகளும் 7 பெண் குழந்தைகளும் பிறக்குது.
ஸோ உக்ரசேனருக்கு வந்து 10 ஆண் குழந்தைகளும் 5 பெண் குழந்தைகளும் பிறக்குது. ஸோ அவங்கெல்லாம் யாரு அப்படின்னுட்டு நம்ம பார்க்கலாம். தேவகருடைய 4 ஆண் குழந்தைகள் வந்து தேவவான், உபதேவர், சுதேவர், தேவவர்த்தனர். ஓகேங்களா? அப்புறம் 7 பெண் குழந்தைகள் யாரு அப்படின்னா சாந்தி தேவா, உபதேவா, ஸ்ரீதேவா, தேவரக்ஷிதா, சகதேவா, தேவகி, திருததேவா அப்படின்றவங்க. அதே போல உக்ரசேனருக்கு வந்து 10 ஆண் குழந்தைகளும் 5 பெண் குழந்தைகள். 10 ஆண் குழந்தைகள் முதல் மகன் தான் யாரு அப்படின்னா கம்சன், சுனமா, நெக்ரோதர், கங்கர், சங்கு, சுகு, ராஷ்டிர, பாலர், திருஷ்டி, துஷ்டிமான். ஓகேங்களா? அப்புறம் 5 பெண் குழந்தைகள் வந்து கம்சனுடைய சகோதரிக்கு கம்சா, அவர் வந்து கம்சன், இவர் வந்து பொண்ணு பேர் வந்து கம்சா. ஓகேங்களா? முதல் பெண் வந்து கம்சா, கம்சவதி, கங்கா, சூரபூமி, ராஷ்டிரபாலிகா. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ 25வது ஸ்லோகம் முடிச்சாச்சு இல்லையா? முடிச்சாச்சு. இப்போ 26ல ஸோ 26 வந்து இந்த சித்திரரதன் கொடுத்துருக்காங்களே, இந்த சித்திரரதர் யாரு அப்படின்னா அனாமித்ரா. நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அனாமித்ரா, அவருடைய மகன் விருஷ்ணி, அவருடைய மகன்கள் 2 பேரு யாரு ஸ்வபல்கர், சித்திரரதர். அந்த ஸ்வபல்கருக்கு பிறந்தவர் தான் அக்ரூரர்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அவருடைய ஸ்வபல்கருடைய சகோதரர் தான் சித்திரரதர். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோ. அதனால தான் ஏன்னா நமக்கு டிரான்ஸ்லேஷன் அப்படியே கொடுத்துட்டே வந்துருவாங்க. ஆனா இவர் யாருடைய மகன் அப்படின்றதுக்காக நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ விஷ்ணுயோடைய 2வது மகன் சித்திரரதர். அவருக்கு தான் வந்து பிருது, விதுரதன் அப்படின்ற 2 மகன்கள் இருக்காங்க. 2 மகன்கள் இருக்காங்க. அந்த விதுரதனுடைய மகன் தான் யாரு அப்படின்னா சூரர். சூரருடைய மகன் வந்து பஜமானர், அவருடைய மகன் வந்து சினி, சினியுடைய மகன் வந்து போஜர், போஜருடைய மகன் வந்து ருத்திகர். ஓகேங்களா? ருத்திகர் வரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விருத்திகருக்கு வந்து 3 மகன்கள் பிறக்காங்க. யாரு அப்படின்னா தேவமீட்டர், சததனு, கிருதவர்மா அப்படின்னுட்டு. ஸோ இந்த தேவமீட்டருடைய மகன் தான் யாரு அப்படின்னா சூரர். ஸோ இந்த சூரசேனர், ஸோ இவருடைய மகன் தான் வசுதேவர். நம்ம முதல்ல பார்த்தது உக்ரசேனருடைய மகன் கம்சன், தேவகருடைய பொண்ணு தான் யாரு தேவகி பார்த்தோம். அதே போல இங்க வந்து இவங்க சூரர். ஓகேங்களா? சூரருடைய மனைவி மாரிஷா. ஸோ இவங்களுக்கு வந்து 10 மகன்கள் 5 பெண்கள் பிறக்கிறாங்க. ஸோ அந்த 10 மகன்கள் பேர் வந்து வசுதேவர், தேவஸ்ரவா, ஸ்ருஞ்சயா, கங்கர், வத்சகர், அப்புறம் வந்து தேவபாகர், ஆனகர், ஷியாமகர், சமீகர், விருக்கர். ஓகேங்களா? ஸோ இத்தனை மகன்கள் இருக்காங்க. 5 பெண்கள் வந்து பிருதா, ஸ்ருததேவா, ஸ்ருதகீர்த்தி, ஸ்ருதஸ்ரவா, ராஜாதி தேவி. ஓகே, ஸோ அந்த 10 மகன்கள் 5 பெண்களை பார்த்தாச்சு. இப்போ எந்த ஸ்லோகத்தில் அப்படி பார்த்துடுறேன் இருங்க. தேவமீட்டர், சததனு, கிருதவர்மா. ஓகே, இதுல வந்து சூரத் பார்த்தாச்சா? மாரிஷா. ஓகே, அவங்களுடைய பெண்கள். ஓகே, இது வந்து நம்ம 31 ஸ்லோகம் முடிச்சாச்சு போட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு தான் யாரு பிருதா, அவங்க தான் குந்தின்னுட்டு பெயர் இருக்கு. இப்போ இது 32வது ஸ்லோகம். ஸோ குந்தி, அதாவது துர்வாசர் வந்து எங்க வராரு அப்படின்னா குந்தி போஜம், அந்த குந்தி தேசத்துக்கு வராரு. முக்கியமா இந்த குந்தி போஜ ராஜாக்கு வந்து குழந்தைங்க இல்லை. அதனால
இங்க சூரசேனர்கிட்ட இருந்து ஒரு பெண் யார் இந்த பிருத்தா வந்து தத்து எடுத்துன்னு போயிட்டார் அவரு. ஸோ பிருத்தா வந்து குந்தி போஜ ராஜா வளர்க்கறதுனால அந்த அம்மாவுக்கு குந்தின்னுட்டு பெயர். ஸோ இப்போ அவங்களுடைய நாட்டுக்கு யார் வந்திருக்காங்க, துர்வாசர் வந்திருக்காரு. ஸோ துர்வாசருக்கு இவங்க வந்து ரொம்ப நல்லா சேவை பண்றாங்க. அந்த சேவையில மகிழ்ந்து அவர் வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு. இந்த ஸ்லோகத்தை நீங்க வந்து எந்த தேவரை பார்த்து சொல்றியோ அவங்க வந்து உனக்கு வந்து அருள் புரிவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்தம்மா அதை டெஸ்ட் பண்றதுக்கு சூரியனை அப்ப சூரியன் அப்படியே ஆகாசத்துல போயிட்டு இருக்காருல்ல, அப்படியே சூரியனை பார்த்து இந்த அம்மா இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிடுச்சு. ஸ்லோகத்தை சொன்ன உடனே சூரிய தேவன் வந்தாச்சு. வந்துட்டு ஸோ நீ வந்து அழைச்சதனால் நான் உனக்கு ஒரு மகனை தருகிறேன். அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, அவர் சொன்ன ஸ்லோகம் வந்து பலிக்கதா இல்லையான்னு பாக்குறதுக்காக நான் சொன்னேன், அதனாலதான் உங்களை கூப்பிட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் அதெல்லாம் முடியாது. ஏன்னா தேவர்களை அழைத்தால் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, என் மூலியமாக உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சூரியன் வந்து சொல்றாரு. ஐயோ நான் வந்து இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் கன்னித்தன்மையோட இருக்கேன், என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாரு. இல்ல உன்னுடைய கன்னித்தன்மை எல்லாம் ஒன்றும் ஆகாது, ஆனால் என் மூலியமாக உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்ட்டு ஒரு குழந்தை வேற கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த குழந்தை தான் யாரு அப்படின்னா கர்ணன். ஓகேங்களா. அந்த அம்மா என்ன பண்றாங்க, சூரிய தேவனுடைய குழந்தைய இப்ப பிரித்தாவுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தாச்சு, அதுதான் கர்ணன். ஸோ கர்ணனை என்ன பண்றது, இப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தை பெற்றுண்டா சும்மா இருப்பாங்களா, லோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் காரி துப்ப மாட்டாங்க. ஸோ அதனால இந்த அம்மா வந்து மக்கள் தூற்றுவார்களே, மக்கள் பழி சொல் பேசுவார்களே அப்படின்ட்டு பயந்துண்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய பெட்டகத்துல அந்த குழந்தைய வச்சு கங்கை நதியில விட்டுடுறாங்க. யோசிச்சு பாருங்க, கங்கை நதி எவ்வளவு ஃபோர்ஸா தண்ணி போயிட்டு இருக்கு, அந்த கங்கை நதியில ஒரு பெட்டியில அந்த குழந்தைய வச்சு நதியில விட்டு விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அம்மா குந்தி வந்து யாரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா பாண்டு, உங்களுடைய தாத்தாவை யாரு பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லிட்டு இருக்காரு, உங்களுடைய தாத்தாக்கு தாத்தா அவதான் பாண்டுவை வந்து குந்தி தேவி வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க. இதோட நமக்கு 36வது ஸ்லோகம் முடியறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த குந்தி அதான் 5 பெண்கள் பார்த்தீங்களா, பிருதா, ஸ்ருததேவா, ஸ்ருதகீர்த்தி, ஸ்ருதஸ்ரவா, ராஜாதி தேவின்னு. இப்ப பிருதா அதான் குந்தியோட ஸ்டோரி முடிச்சாச்சு. அடுத்தது யாரு அப்படின்னா ஸ்ருததேவா. ஸ்ருததேவா வந்து கருஷ மன்னர், அவர் வந்து திருமணம் செஞ்சு, அவர் பெயர் வந்து விருத்த சர்மா. ஸோ இவர் வந்து குந்தியுடைய சகோதரியான ஸ்ருததேவ வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ இவங்களுடைய கர்ப்பத்துல யார் பிறக்கிறாங்க அப்படின்னா தந்தவக்ரன் பிறக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ தந்தவக்ரன் யாருன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா சனத்குமாரர்களுடைய சாபத்தால ஜெய விஜயர்கள் வந்து இரண்யாக்ஷன் இரண்யகசிபு, 2வது ஜென்மத்துல ராவணன் கும்பகர்ணன், இந்த 3வது ஜென்மத்துல அவங்க தந்தவக்ரன் சிசுபாலனாக பிறக்கிறாங்க. அந்த தந்தவக்ரன் வந்து குந்தியோடைய சகோதரிக்கு பிறக்கிறான் பாருங்க. ஓகேங்களா. அடுத்தது ஸ்ருதகீர்த்தி, அதாவது குந்தியோடைய இன்னொரு சகோதரி ஸ்ருதகீர்த்தி இல்லையா, அவங்க வந்து கேகேய ராஜா திருஷ்டகேதுவை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து 5 மகன்கள் பிறக்கிறாங்க. ஸோ அதுல ஒருத்தர் வந்து யாரு அப்படின்னா சந்தர்தனன், இவர் வந்து பக்தர். ஓகேங்களா. இந்த 5 பேர், இவங்களும் 5 பேர் பிறக்கிறாங்க இவங்களுக்கு. அடுத்த சகோதரி யாரு அப்படின்னா ராஜாதி தேவி. ஸோ குந்தியோட சகோதரி ராஜாதி தேவியை வந்து ஜெயசேனர்ன்றவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு வந்து விந்தன் அணுவிந்தன் அப்படின்ற மகன்கள் பிறக்கிறாங்க. இவங்களுடைய பொண்ணுதான் மித்ரவிந்தா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இதுல குறிப்பிட்டு இல்லை, ஆனா இவங்களுடைய பொண்ணுதான் மித்ரவிந்தா. நமக்கு வந்து இது 10வது ஸ்கந்தத்துலதான் வரும். ஓகேங்களா. ஸோ விந்தன் அணுவிந்தன் அவங்களுடைய சகோதரி மித்ரவிந்தா. அடுத்தது வந்து சுதஸ்ரவா, அதாவது குந்தியோட இன்னொரு சகோதரி சுதஸ்ரவா. இவங்க வந்து சேதி தேசத்து ராஜா, சேதி தேசம் தானே, ஆமா, சேதி தேசத்து ராஜா தமகோஷர திருமணம் செஞ்சுக்கிறார். இவங்களுக்கு தான் சிசுபாலன் பிறக்கிறான் பாருங்க. ஸோ வசுதேவருடைய மகன் கிருஷ்ணன், இவங்கெல்லாம் அத்தை பசங்க. ஒரு அத்தைக்கு யாரு பாண்டவர்கள் பிறக்கிறாங்க, ஒரு அத்தைக்கு சிசுபாலன் பிறக்கிறான், ஒரு அத்தைக்கு தந்தவக்கரன் பிறக்கிறான், ஒரு அத்தைக்கு
சந்ததனர்ன்ற பக்தர் பிறக்கிறாரு. ஒரு அத்தைக்கு விந்தன் அணுவிந்தன் கிருஷ்ணரை எதிர்க்கக்கூடியவர்கள் விரோதிகளும் பிறக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? இப்படி வந்து கிருஷ்ணருடைய அத்தைங்களுடைய பசங்க தான் இவ்வளவு பேரும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஓகேங்களா? இப்ப எந்த ஸ்லோகம் முடிச்சிருக்கோம்? ஒரே நிமிஷம். ஓகே, சுதஸ்ரவா தமகோஷர் வரையும் பார்த்தாச்சா? ஓகே. ஸோ இவங்க மூலியமா சிசுபாலன் பிறக்கலாம். ஓகே, 40வது ஸ்லோகம் வந்தாச்சுமா. அடுத்தது வசுதேவருடைய சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த வசுதேவருடைய சகோதரர்கள் எல்லாமே வந்து யாரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, கம்சனுடைய சகோதரிகள் இருக்காங்க இல்லையா? அதாவது கம்சன் அவங்களுடைய சகோதரி யாரு? கம்சா, கம்சவதி, கங்கான்னு இருக்காங்க இல்லையா? அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் யார் யாரை திருமணம் செஞ்சு அதை பார்க்கலாம். வசுதேவருடைய சகோதரர் தேவபாலகர் அவர் வந்து கம்சாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து சித்திரகேது பிருகத் பலன் பிறக்கிறாங்க. ஸோ வசுதேவருடைய இன்னொரு சகோதரர் தேவஸ்ரவா அவர் வந்து கம்சாவதியை திருமணம் செஞ்சுட்டு சுவீரன் இக்ஷுமான் பிறக்கிறாங்க. வசுதேவருடைய அடுத்த சகோதரர் கங்கர் அவர் வந்து கங்காவை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு வந்து பகன் சத்யஜித் புருஜித் பிறக்கிறாங்க. வசுதேவருடைய இன்னொரு சகோதரர் ஷியாமகா அவர் வந்து சூரபூமியை திருமணம் செஞ்சுட்டு ஹரிகேஷன் ஹிரண்யாக்ஷன் பிறக்கிறாரு. வசுதேவருடைய இன்னொரு சகோதரர் வந்து சுரஞ்சயா அவர் வந்து ராஷ்டிரபாலிகாவை திருமணம் செஞ்சுட்டு விருக்ஷன் துர்மக்ஷணன் அப்படின்றவங்க பிறக்கிறாங்க. இப்ப எத்தனை ஸ்லோகம் ஆச்சு? ஓகே, 42 ஸ்லோகம் முடிஞ்சிருச்சு மாதாஜி. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். மற்றவங்களை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் மாதாஜி. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் மாதாஜி.